ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நாஞ்சில் ஸ்பெஷல் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பெயர் கூட்டவியல். இந்த கூட்டவியல் நாகர்கோயில் ஊரில் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் 11 வகையான வெஜிடபிள் எடுத்துக்கிறேன். மாங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், புடலங்காய், சேனை, வெள்ளரிக்காய், கத்தரிக்காய், வழுதலங்காய், கேரட், பீன்ஸ், சீனவரைக்கான்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காய். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வெண்டைக்காய், பாகக்காய் இந்த மாதிரி காயெலாம் சேர்க்க மாட்டாங்க. காய்கறி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் அவியல் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி கலர்ஃபுல்லாக நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு ஃபுட்டு இதை வச்சு செய்யும்போது நமக்கு நிறையவே எனர்ஜி கிடைக்குதுங்க. இனி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம தண்ணியில் நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம். இதில் நான் சீனவரைக்காயும் சேனையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. சீனவரைக்காயும் சேனையும் நம்ம தனியாக வாஷ் பண்ணி அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா வெஜிடபிள் கூட ஆட் பண்ணும்போது அது லைட்டாக ஒரு ஊறல் தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். தென் நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முறி தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு 4 வெள்ளை பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம். தென் ஒரு 6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். இனி மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவியலுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சமாக குறைன்னு கிரைண்ட் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். மைய கிரைண்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த பதத்தில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அவியல் செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த ஆயிலும் நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தென் ஒரு 100 mlக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வீட்டிலே ஒரே ஊற்றின தயிராக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லது. தென் தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இனி அடுப்பில் கடாய் வைத்து இந்த கடாய் வைத்ததும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதும் நம்ம ஏற்கனவே கழுவி வைத்திருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் இது கூட ஆட் பண்ணதும் நம்ம ஏற்கனவே நம்ம அவித்து வைத்திருந்த சேனை, சீனவரைக்காய் இருக்குல்ல, இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனியாக தான் அவித்து எடுத்துக்கணும். அவித்து எடுத்துக்கிட்டு அந்த நீரை எல்லாம் வடிகட்டிக்கிட்டு நம்ம அந்த காயை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதும் ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு அதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக வேகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். தென் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கிண்டி விட்டதும் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இனி கல்லுப்பு ஆட் பண்ணதும் அகைன் இதை நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதும் இனி இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம அடிக்கடி கிண்டி விடும்போது அது நல்லா குலைவாயிரும். அவியலுக்கு ரொம்ப குலையாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இனி இது நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வைத்துக்கலாம். ஏன்னா இந்த காய் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணல. நம்ம மூடி வைக்கும்போது அதுலேயே கொஞ்சமாக நீர் ஏறும். அந்த நீர் நமக்கு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். இனி ஒரு ஸ்பூன் வச்சு இதை மேலோட்டமாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இதை பார்க்குறப்பவே நமக்கு நாக்கில் தண்ணி வரும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸில் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கிறோம். இனி இது கூட நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வைத்திருந்த மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை பாருங்கள், நான் எந்த அளவுக்கு குறைன்னு கிரைண்ட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம அவியல் செய்யும்போது இதனோட மனம் பயங்கரமாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சாப்பாடு செய்யும்போதே நமக்கு நாக்கில் எச்சில் ஊறும்.
இனி இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் அதிகமான அளவுக்கு இரும்பு சத்து இருக்கிறனால அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இனி அகைன் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். பாருங்கள், இந்த காய்கறியில் உள்ள கலர்ஸ் எல்லாமே மாறி இருக்குது, நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற விடலாம். காய் நல்லா ஆற விடணும். அது வரைக்கும் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூட்டோடு ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து 100 ml தயிர் எடுத்திருந்தேன். இந்த 100 ml தயிரை சூடு ஆறுனதும் இந்த காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இனி இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை மேலோட்டமாக நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக நம்ம இப்படி ஊற்றும்போது பயங்கரமான ஒரு மனம் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் இதில் வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு மனம் வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.